எனக்காக ஒரு தடவை இல்ல 2 தடவை உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டான். உன் லவ்வுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளே இல்ல தமிழ். உன் காதல் எவ்வளவு பெருசுன்னு நீ எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க தமிழ். ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம உன்னை எத்தனை தடவை காயப்படுத்திருக்கேன் தமிழ். சாரி தமிழ். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புதுசா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அவளுக்கு அந்த வீட்ல என்ன உரிமை இருக்கும்னு நினைக்கிற? அவ கட்டிக்கிட்ட புருஷன் அவனை மட்டுமே நம்பித்தான் அவ தான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? தப்புடா, நிறைய தப்பு பண்ணிருக்க. நீ எவ்வளவுதான் அவளை காயப்படுத்தினாலும் அவளை வெறுத்து ஒதுக்குனாலும் நீதான் வேணும்னு கூட வந்து நிக்கிறா பாத்தியா? டேய், இந்த உலகத்துல தமிழுக்கு நிகரா இன்னொரு பொண்ணு உன்னால சம்பாதிக்கவே முடியாதுடா. இனிமே தமிழ் தான் உன்னோட உலகம், அவதான் உன்னோட வாழ்க்கை. அவ சந்தோஷம் தான் உன் சந்தோஷம். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ அவளோட தான் நிக்கணும். நிப்ப, கண்டிப்பா நிப்ப. டேய், இதான்டா லவ். இது புரியாம இத்தனை நாள் முட்டாள் மாதிரி அலைஞ்சிருக்கியடா. நேத்து ஒன்ன அந்த மில்லுல வச்சு காப்பாத்தினால வந்த அன்பு இல்ல, உனக்குள்ள அவ மேல இருக்கிற காதல் எப்போ வந்துருச்சு. அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த லவ் உருவாக ஆரம்பிச்சிருச்சுடா. நீதான் அது இல்ல இல்ல உன்னைய நீ ஏமாத்தி இருந்திருக்கடா. எப்ப தமிழ் ஜானு கிட்ட யாருன்ற உண்மையை சொல்றாளோ அடுத்த செகண்ட் யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏன் ஜானுவே தமிழை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ தமிழ் கிட்ட ஒரு லவ்வ சொல்ற, அவ கூட நிக்கிற. இனி யாருக்காகவும் தமிழை நீ விட்டு கொடுக்க கூடாது. தேனே, என்ன ஏன் இப்படி பதற? ஒண்ணும் இல்ல. என்ன தேனு, தமிழ் நீ கிளம்பிட்டான்னு பாத்துட்டு வர சொல்லுச்சு. என்ன அப்படியே உட்காந்துருக்க பேக் பண்ணாம? பண்ணணும். பண்ணு. என்னாச்சு? பாரு வருஷனி, தேனு என்ன பேக் பண்ணாம இருக்கு? என்ன தேனு, நீ பேக் பண்ணியா இல்லையா? உன்னை பேக் பண்ணி தானே வைக்க சொன்ன. இதோ பண்ற வர்ஷினி. இங்க பாரு, அப்படியே இருக்கு. என்ன தேனு, நீ மேக்கப் செட் எடுக்கல, முகூர்த்த புடவை எடுக்கல, நகையெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க. கவனத்தை எங்கதான் வச்சிருக்க நீ? ஏன் நீ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? ஒண்ணு இல்ல வர்ஷினி, கல்யாணம் ஆக போதுல, அதான். சரி நீ தள்ளு, நான் எடுத்து வைக்கிறேன். வர்ஷு, மா கீழே வா. இதோ வந்துட்டேன். சரி நீ சீக்கிரம் எடுத்து வை, நான் இதோ வந்துடுறேன். சரி வர்ஷினி. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு போய் உட்காந்துருக்க 1 மணி நேரமா? வா. ஏண்டா, நீ வர்ஷினிய உண்மையாவே லவ் பண்ணதானே? டேய், ஒரு பொண்ண காதலிச்சா மட்டும் பத்தாது, அதை அடையிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் என்னடா முயற்சி பண்ணி தொலைஞ்ச நீ?
பா நான் மட்டும் விரும்பினா போதுமா? வர்ஷினி விரும்ப வேணாமா? வர்ஷினி யார் பையனை விரும்புறா தெரியுமா? அந்த ஆளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வில்லங்க இருக்கு. ஜனாமாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவல்ல, இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவல்ல. அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழிய பண்ணி வர்ஷினி கழுத்துல தாலிய கட்டுவியா? அதை விட்டுட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் மாங்கு மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. பா வர்ஷினி எனக்கு தான் விதி இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுப்பா. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன தூண்டி விட்ட வேலையெல்லாம் பாக்காதப்பா. நடக்கிறதா நடக்கும், புரியுதா? போய் வேற ஏதாவது வேலை பாரு போ.